வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வீடியோவில் இந்தியா மட்டுமல்ல உலகையே அச்சுறுத்தி வரும் இரு பெரும் நோய்கள், ஒன்று டயபெட்டிக் சர்க்கரை நோய், மற்றொன்று பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம். இந்த இரண்டு நோய்களும் இல்லாதவங்களை பார்க்குறது அதிசயமாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்துடுது. அப்படி இந்த நோய்கள் வராமல் தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சா அந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம். அப்புறம் இது வந்த பிறகு வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. அப்படி அந்த மாத்திரைகளை உற்பத்தி பண்ணுற நிறுவனம், இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனம், அதிக அளவில் அவங்க தான் விற்பனை செய்கிறாங்க. இந்த நோய்களுக்கான மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் எல்லா வடிவத்திலையும் அதிக விற்பனை செய்யக்கூடிய அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தில் உள்ள வாய்ப்புகள் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது பல விஷயங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்தாலும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இது பயன்படும் நான் நம்புகிறேன். இதை பயன்படுத்திக்கங்க. டயபெட்டிக் சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய், அது குறித்து பார்க்கலாம். உலக அளவில் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு சைனா முதலிடத்தில் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல இந்தியாவும், 3ஆம் இடத்துல பாகிஸ்தானும் இருக்கிறாங்க. ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் 2024 இந்தியாவின் மொத்த சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை 101.4 மில்லியனாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் 20 வயசுலேருந்து 79 வயசுக்குள்ளவங்க அடங்கியிருக்கிறாங்க. அப்போ இதில் மேலும் 136 மில்லியன் பேருக்கு, அதாவது சர்க்கரை வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறதா இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் இதுக்கெலாம் காரணம் என்னன்னா, மரபணு காரணங்கள், அப்புறம் வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு முறை பழக்க வழக்கங்கள்லாம் முக்கிய காரணங்களாக சொல்லப்படுது. இரண்டாவதாக பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம். இந்தியாவில் 2024 மொத்த மக்கள் தொகையில் 25% 30% பேருக்கு இருப்பதாக ICMR தெரிவிச்சிருக்கிறாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இதற்கான காரணங்கள் பார்த்தோம்னா, ஆரோக்கியமற்ற உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாதது, மரபணு மாற்றம் மற்றும் உப்பு அதிகமாக சேர்த்து கொள்வது, பழங்கள் மற்றும் காய்கறிகளை போதுமான அளவு சேர்த்து கொள்ளாதது போன்ற காரணங்களை தெரிவிக்கிறாங்க. பிளட் ப்ரெஷர் டயபெட்டிக் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். இது இரு நோய்களை உடலில் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளை சேதப்படுத்துது. உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய், பக்கவாதம், மாரடைப்பு போன்ற நோய்களை 4 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இரத்த அழுத்தமானது இதயத்திற்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் தமனிகளை சேதப்படுத்தி அதை குறுகலாக்குது. இதனால் கொழுப்பு படிவுகள் உருவாக்கி இதயம் அல்லது மூளைக்கு எடுத்து செல்லப்படும் இரத்த ஓட்டத்தின் அளவு குறையுது. இதனால் இதயம் செயலிழப்பு ஏற்படுது. இதயம் செயலிழப்பு ஏற்படும் பொழுது அது பம்பு பண்ண முடியாமல் நுரையீரலிருந்து நீர் தேங்குறதுக்கு வழிவகுக்குது. அப்புறம் கால்களிலும் நீர் தேங்கி வீக்கம் ஏற்படுது. இது போன்ற பிரச்சனைகள்னால இது சிறுநீரக செயலிழப்பு, கண் பாதிப்பு மற்றும் நரம்புகளையும் பலவீனப்படுத்துது. இது போன்ற கொடூரமான இரு நோய்களை நம்ம எவ்வாறு வராமல் தடுக்கலாம், ஆரம்பத்திலே முயற்சி செஞ்சு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிச்சா நம்ம இந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இந்த நோய்கள் உள்ளவங்க வெளிநாடுகளில் வேலைகள் கூட செய்ய முடியாது, அவங்களுக்கு வேலைகள் கிடைக்காது. இந்த நோய்கள் இருந்தால் அவங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு இப்போ வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது கொடூரமான நோய்களாக இருக்குது. இந்த 2 நோய்களும் நம்ம வராமல் எப்படி தடுக்கலாம், நம்மையும் பாதுகாத்து நம்ம குடும்பத்தையும் எப்படி பாதுகாக்கலாம், அதுக்குள்ளே வழிமுறைகள் என்னென்னு நம்ம பார்ப்போம். உயர் இரத்த அழுத்தம் தான் பல நோய்களுக்கு மூல காரணமாக இருக்குது. இந்த உயர் இரத்த அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் தூக்கமின்மை. அதாவது 7 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை ஆழ்ந்த உறக்கம் தேவை. ஒரு மனிதனின் சராசரி ஆழ்ந்த உறக்கம் 7 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை. சில பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவதற்கான காரணங்களை பார்ப்போம். அவங்க நேரத்தை அமைச்சிக்கிறாம அவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தில் தூங்குவாங்க. இதை மாதிரி தூங்கும் போது நிச்சயமாக தூக்கம் வராது. நம்ம இந்த தூக்கத்துக்கான நேரத்தை அமைச்சிக்கிறணும். இரவு 9 மணிலேருந்து அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி தூக்கத்தோட நேரத்தை நம்ம அமைச்சிக்கிறணும். சில பேருக்கு வேலை லேட்டாக முடியும், சில பேருக்கு சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாக யோசித்து முடிவு பண்ணிக்கங்க ஒரு நேரத்தை. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் மாற்றக்கூடாது. இப்போ இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை நீங்கள் அமைச்சிக்கலாம். இல்லை இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை. இல்லை நான் லேட்டாக தான் வேலை முடித்து வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இரவு 11 மணி முதல் காலை 7 மணி வரை. இப்படி ஒரு நேரத்தை நீங்கள் வகுத்து வச்சுக்கிறணும். அந்த நேரத்தை அடிக்கடி மாற்றக்கூடாது. அதை ஒரு உறுதியாக வச்சுக்கிறணும். அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு உணவு அருந்தி விட வேண்டும். அதன் பிறகு பல் துலக்கிவிட்டு சிறிய நடைப்பயிற்சி, சிறிது நேரம் மூச்சு பயிற்சி போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு மனதை அமைதிப்படுத்திவிட்டு நாம் நாளை எதுவென்றாலும் நாளை காலை பார்த்து கொள்ளலாம் என்று மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அமைதிப்படுத்திவிட்டு எந்த பெரிய சிந்தனைகளையும் ஆழமாக யோசிக்காமல் அமைதியாக தூங்கினால் 1 வாரத்தில் உங்களுக்கு தூக்கம் இயற்கையாக வந்துவிடும். அதன் பிறகு உங்களுக்கு எந்த இடையில் முழிக்கும் பழக்கமே வராது. இதை போன்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
நீங்கள் தூக்கத்தின் நேரத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இதில் முக்கிய விஷயம். நீங்கள் 9 மணிக்கு தூங்கும் நேரத்தை வைத்து கொண்டால் 9 மணிக்கு உங்களுக்கு கொட்டாவி வர ஆரம்பித்து விடும். ஒரு 5-6 முறை கொட்டாவி வரும். நீங்கள் அதே புரிஞ்சுக்கலாம், நமக்கு தூங்குறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு. ஆனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ நேரத்தை மாற்றி மாற்றி அமைக்காதீங்க. இந்த ஒரு விஷயந்தான் நிறைய பேர் தூக்கத்தை கெட்டுறதுக்கு காரணமாக இருக்குது. இதை நீங்கள் இந்த பழக்கங்களை கடைப்பிடிச்சி நல்ல ஆழ்ந்த உறங்கிட்டீங்கனாலே நீங்கள் ப்ரெஷர்லேருந்து தப்பிச்சிடலாம். காலை எழுந்தவுடன் பல் துலக்கி விட்டு மிதமான சூடுள்ள தண்ணீரை 1 டம்ளர் அல்லது முடிந்த அளவு 2 டம்ளர் நீங்கள் குடிக்க வேண்டும். குடித்துவிட்டு 30 நிமிடமாவது, தினமும் குறைந்தது 30 நிமிடமாவது உடற்பயிற்சி, சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் அல்லது நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ளலாம். இவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அன்று முழுவதும் உடல் ஆரோக்கியம், உடல் சுறுசுறுப்பு போன்றவை ஏற்படும். அதுபோக நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை படிப்படியாக அப்படியே குறைச்சிருங்க. மது, புகை பழக்கம் இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா அப்படியே விட்டுருங்க. அது மாதிரி புகைப்பிடிக்கணுன்ற விருப்பம் வர்றப்ப நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், ரொம்ப பிடிச்ச பாடல்களை கேளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஏதாவது ஒரு உணவுகளை சாப்பிடுங்க. அது கூட ஒன்றும் இல்லை. அதை போல் சாப்பிடும்போது உங்களுக்கு கவனம் திசை திருப்பப்பட்டு அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது முழுவதுமாக அந்த பழக்கத்தை நீங்கள் விட்டுருவீங்க கொஞ்ச நாளில். அது மாதிரி நீண்ட நேரம் உட்காந்தே வேலை செய்கிறவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடந்துட்டு திரும்ப உட்காந்து உங்கள் வேலைகளை தொடருங்க. உணவு முறைகளை பார்க்கலாம். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், மீன், பருப்பு வகைகள், பால் பொருட்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். ப்ராசஸ்டு ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அதிக உப்பு மற்றும் சர்க்கரை இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத குறைச்சிக்கோங்க. அந்த தின்பண்டங்களை பாக்கெட்டில் அடைச்சி 6 மாதம் 1 வருஷம்லாம் கெடாமல் இருக்குது. அதில் உப்பு சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்படுது. அதையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த பழக்கங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இது இந்த நோய் வந்தவங்களும் இந்த பழக்கத்தை கடைப்பிடிக்கும் போது அவங்களுக்கு அந்த நோயோட தீவிரத்தன்மை குறைஞ்சிரும். அதுபோக நோயின் தீவிரத்தன்மை குறையும் போது அவங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும். வராமல் தடுக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம், வந்தவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். எதிர்காலத்தில் இந்த நோய் வராமல் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க நீங்கள் கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்கும் இது ஆரம்பத்தில். அப்புறம் இதை நீங்கள் செய்ய ஒரு பழக்கத்துக்கு இது வந்துடும். இந்த நல்ல பழக்கங்களை நீங்கள் மாற்றி அமைச்சு உங்கள் வாழ்க்கை முறையை எதிர்காலத்தில் அந்த நோயிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கலாம். இந்தியாவில் அதிகரித்து வரும் இந்த உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்க்கு மருந்து, மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை உருவாக்கும் ஒரு முன்னணி நிறுவனமாக இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க தான் அதிக அளவு விற்பனை இந்த மருந்துகளில் செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனம் சன் ஃபார்மா தான். 1983ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுட்டு வர்றாங்க. இவங்க தான் மார்க்கெட் லீடராகவும் இருக்கிறாங்க. உலக அளவில் 38,000 ஊழியர்களோடு செயல்பட்டு வர்றாங்க. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்களோட உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவின் இந்த முன்னணி மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் 4,21,419 கோடி. ரெவென்யூ ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுக்கிட்டே வருது. நிகர வருமானம் சென்ற ஆண்டு 9,576 கோடி, இந்த ஆண்டு 10,919 கோடியாக அதிகரிச்சிருக்கு. நிகர லாபம் காலாண்டுக்கு பார்க்கலாம். மார்ச்சில் 3,149 கோடி, ஜூனில் 2,278 கோடி, இப்போ செப்டம்பரில் 3,118 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு. ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையில் ஷேர் ஹோல்டிங்கு ப்ரமோட்டர் 54%, எஃப்ஐஐ 16.55%, மியூச்சுவல் ஃபண்டு 12.41%, பப்ளிக் 16.56% வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை குறைக்கலை. எஃப்ஐஐ ஹோல்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க. சென்ற டிசம்பரில் 18%, இப்போ 16.55% குறைச்சிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டு ஜூனில் 12.62% இப்போ செப்டம்பரில் 12.41% கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க. பப்ளிக் சென்ற டிசம்பரில் 15.24% இருந்தவங்க இப்போ 16.56% நல்லா அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. நிறுவனத்துடைய நெகட்டிவ் என்னென்னு பார்ப்போம். ப்ரமோட்டர் ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சமீபத்தில் அமெரிக்க FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் குஜராத்தில் ஹலோல் ஆலையில் ஒரு ஒழுங்குமுறை சிக்கல்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனால் ஏற்றுமதிக்கும் தடை விதிச்சிருந்திருக்காங்க. அப்புறம் அதிகரித்து வரும் கடன். அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்து சந்தை மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. விலை நிர்ணயம் செய்கிறதுல அழுத்தத்தை எதிர்கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் தகவல் தெரிவிச்சிருக்கு. பாசிட்டிவ் என்னென்னு பார்ப்போம். உலகின் 4வது பெரிய மருந்து நிறுவனமாக இருக்கிறாங்க. 5 ஆண்டுகளில் 23% CAGR பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வருடாந்திர வளர்ச்சியை நல்ல ஒரு பாசிட்டிவாக இதை பார்க்கலாம். அப்புறம் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக முதலீடு பண்ணிட்டு வர்றாங்க. 6-8% செலவழிச்சிட்டு வர்றாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&Dக்கு. அப்புறம் சுமார்
சுமார் 3000 விஞ்ஞானிகளை பணியில் அமர்த்தியிருக்காங்க. ஜெனரிக் பிராண்டட் சிறப்பு மருந்துகள் பார்த்தோம்னா தோல் மருத்துவம், கண் மருத்துவம் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 1910, லோ 1547, க்ளோசிங் 1756, பிஇ ரேஷியோ 40, செக்டார் பிஇ 40, ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது. புக் வேல்யூ 300 ரூபா, 5.84 டைம் அதிகமாக இருக்குது. 0.91% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பரவாயில்லாமல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நிறுவனத்தை பொறுத்தவரை இந்தியாவோட சுகர், அப்படி ப்ரெஷர், இந்த இதுகளுக்கெல்லாம் மருந்து, மாத்திரை, ஊசிகள் எல்லாவற்றிலும் தயாரிக்கிறதுல முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க. இந்த மருந்து மாத்திரைகள்லாம் பொதுவாக ஒரு நாள் ஒரு வாரம் இந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. தினந்தோறும் ரெகுலராக நிரந்தரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மருந்து மாத்திரைகள். அதனால் இவங்களுக்கு லாபங்கள் குறைய போகிறதில்ல. விற்பனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். போட்டி இருந்தாலும் விற்பனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த நோய்களும் அதிகரிச்சுட்டு போகிறதுனால இவங்களுக்கு வியாபாரம் அதிகமாக தான் ஆக போகுது. அதை நம்ம பார்க்கணும். அதில் கவனத்தில் வச்சு தான் இந்த நிறுவனத்தை நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, இது வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ரொம்ப கண்காணிக்கணும் இந்த நிறுவனத்தை. எதிர்காலத்தில் இது உங்களுக்கு நீண்ட கால முதலீட்டுக்கு சிறந்த நிறுவனமாக இருக்கும். நிறுவனம் 570க்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். இன்னொரு 10% இறங்க வேண்டியிருக்கு. இப்போ நல்லா இறங்கியிருக்கு. இருந்தாலும் வேல்யூஷன் அதிகம்தான். இன்னொரு 10% இறங்குச்சுன்னா நம்ம நீண்ட கால முதலீட்டுக்கு முதல் வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இறங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ஒரு சிறந்த நிறுவனம், பயன்படுத்திக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.